வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் 2024 கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. ஸோ இந்த வீடியோவில் திமுக எந்தெந்த தொகுதியிலாம் வெற்றி பெறலாம், அதிமுக எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ திமுக உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள், அடுத்து மத்திய சென்னை, அதில் கிட்டத்தட்ட 6,64,000 ஆண் வாக்காளர்கள், 6,78,000 பெண் வாக்காளர்கள் எல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 14 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இதில் தயாநிதி மாறன் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்து கணிப்பு அப்படின்னாலே ஒரு அப்ராக்சிமேட் ஒரு எஸ்டிமேட் தான். இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ சில இடங்களில் அக்யூரேட்டாக இருக்கும், சில இடங்களில் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். ஸோ இந்தியா லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி கீழே இருக்குது, பாஜக கூட்டணி மேலே இருக்குது. பாஜக தான் வெற்றி பெறும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ யாருமே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு பெருசாக சொல்லலை. ஸோ அதனால் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஜூன் 4 உண்மையான இது தெரிஞ்சிடும். அடுத்து விருதுநகரில் பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களின் வாரிசு விஜய பிரபாகரன் 2வது இடத்தை பிடிப்பார் அப்படின்னு தந்தி டிவி கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1% மாணிக் தாக்கூர் வெற்றி பெறுவான்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதில் எந்த சேஞ்சஸ்னாலும் நடக்கலாம், யாருனாலும் வெற்றி பெறலாம். டீவியேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலியில் நைனா நாகேந்திரன் மற்றும் காங்கிரஸ் இடையே ரொம்ப கம்மியான வாக்கு சதவீதம் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் எதுனாலும் நடக்கலாம். இந்த லோக்சபா தேர்தலில் நாம் தமிழருக்கு எந்த சீட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அதுதான் உண்மை. ஆனால் எக்கச்சக்கமான ஓட்ஸ் வாங்கியிருப்பாங்க, அது மறுக்க முடியாத உண்மை. ஸோ இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். பட் சட்டமன்றத்தில் கொடுக்கறத விட நாடாளுமன்றத்தில் அட்லீஸ்ட் ஒரு 40 ஒரு 5-6 கொடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்க, அதை பொறுத்து அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கலாம். பட் யாரும் அதிகமாக ஓட்டு போடல. பட் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு சதவீதத்தில் இவங்க அதிகமாக இருப்பாங்க. அடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 33% ஓட்டும், நவாஸ் கனிக்கு 35% ஓட்டும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியான வாக்கு எண்ணிக்கை தான், வித்தியாசம் தான். ஸோ அதனால் இதில் ஓபிஎஸ் வெற்றி பெறக்கும் வாய்ப்பு இருக்குது, நவாஸ் கனி வெற்றி பெறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் 39 தொகுதியும் சில பேர் வெற்றி பெறும் சொல்கிறாங்க. சில பேர் ஒரு 37, 36 போல் வெற்றி பெறும். பாஜகவுக்கு 2, அதிமுகவுக்கு 1 இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஓவராலாக பார்த்தோம்னா திமுக தான் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தும். அப்படி தான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லுது. பட் கருத்து கணிப்புகள் அப்படியே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜூன் 4 தான் உண்மையான கருத்து கணிப்பு எதுன்னு தெரியும். அடுத்ததாக அதிமுகவோட செய்தி சேனல் நியூஸே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 24 இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வெற்றி பெறாது அப்படின்னு அவங்களே சொன்ன ஒரு 15 இடங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 15 இடங்களில் அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு அதிமுகவோட செய்தி சேனலே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 15 இடங்களில் திமுக கூட்டணி மற்றும் பாஜக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 15 மெஜாரிட்டி திமுக இருக்கலாம், கொஞ்சம் பாஜக இருக்கலாம். அந்த 15 தொகுதி வடசென்னை, தேனி, ராமநாதபுரம், ஸ்ரீபெரும்புதூர், வேலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர், நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருவள்ளூர், மத்திய சென்னை, தஞ்சாவூர். ஸோ இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இணையதளத்தில் போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரு கருத்து கணிப்பு தான், ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன், அவ்வளோதான். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு. உண்மையான முடிவு ஜூன் 4 தான் தெரியும். அதிமுக இந்த 24 தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. மதுரை, விருதுநகர், தென்காசி, தென்சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், கோயம்புத்தூர், திருச்சி, ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, கரூர், சிதம்பரம், கடலூர், மயிலாடுதுறை, பொள்ளாச்சி, இந்த 24 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன 15 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலை. அதே நேரத்தில் கடுமையாக போட்டி போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.